தான் மூன்றாக இருக்க முடியும் என்று நமக்கு விளக்கி இருக்கிறார்கள். அந்த தன்மைகள் என்னென்ன என்பதை நாம் ஒன்றொன்றாக பார்க்கலாம். முதலாவதாக, ஒரு இறை நம்பிக்கையாளர், ஒரு மூமின் எப்படிப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற இறை நம்பிக்கையாளனுக்கு, பிற மூமினுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவனாக இருக்கணும். எல்லா காலகட்டத்திலும், இன்பத்திலும் சரி துன்பத்திலும் சரி, அவனுடைய கஷ்ட காலங்களிலும் சரி, அவனுடைய நோய் நொடியிலும் சரி, அனைத்து விஷயங்களிலே இன்னொரு மூமின் உதவி செய்யக்கூடியவனாக இருக்கணும். அவனை வலுவூட்டக்கூடியவனாக இருக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது உதாரணம் மூலமா சொல்றாங்க. ஒரு இறை நம்பிக்கையாளன் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு கட்டிடத்தை போன்றவர் ஆவார். ஒரு கட்டிடம் எப்படி செங்கலை வச்சு சிமெண்ட்டை வச்சு அப்படி கோர்த்து கட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இறை நம்பிக்கையாளர் ஒருவருக்கு ஒருவர் ஒரு கட்டிடம் போன்றவர் ஆவார். அந்த கட்டிடத்திலே ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலுவூட்டக்கூடியதாக இருக்கும், ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏன்னா ஒரு பகுதி உடையாம இன்னொரு பகுதி தாங்கி பிடிக்கும். அது ஒரு செங்கலை நம்ம எடுத்தா கூட இன்னொரு பகுதி கீழே விடாம தாங்கி பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு கட்டிடத்தினுடைய ஒரு பகுதி இன்னொரு பகுதிக்கு வலுவூட்டக்கூடியதாக, அதை தாங்கி பிடிக்கக்கூடியதாக இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னல் மூமின லில் மூமினி கல் புன்யானி யசுத்து பௌலஹு பௌலன் வ ஷப்பக அஸாபிஹு. ஒருவர் ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்கு வலுவூட்டக்கூடியவராக இருப்பார், அவர் கீழே வரும்போது தாங்கி பிடிக்கக்கூடியவராக இருப்பார் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மூமினுடைய முக்கியமான தன்மையை இன்னொரு மூமினுக்கு அனைத்து வகையிலும் உதவி செய்யக்கூடியவராக இருக்கணும் என்று சொல்லி குறிப்பிடுகிறார்கள். அவனுக்கு இடையூறு தரக்கூடியவராக இருக்கக்கூடாது. அதே ரசூலுல்லாஹ் இன்னொரு வகையில சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளனுக்கு சகோதரன் போன்றவனாவான். கூட பிறக்காவிட்டா கூட, அவனுடன் பிறக்காவிட்டால் கூட அவன் சகோதரன் போன்றவனாவான். அப்படி சகோதரனா இருக்கிறதுனால பிற சகோதரனுக்கு, பிற மூமினுக்கு எந்த வகையில் இடையூறு செய்திடக்கூடாது. அவன் ஒரு வியாபாரம் செய்யறானா, அந்த வியாபாரத்தில் நீ இடையூறு செய்யாத, இடையில நுழைஞ்சி நீ ஒரு வேலையை வச்சு அந்த வியாபாரத்தை முடிச்சிடாத. அவன் ஒரு திருமணம் செய்யறானா, அந்த திருமணத்துல நீ நுழைஞ்சு அந்த பொண்ணை நீ போய் கேட்டு திருமணத்தை நடக்க விடாம பண்ணிடாத என்று சொல்லி ஒரு இறை நம்பிக்கையாளர் இன்னொரு இறை நம்பிக்கையாளருக்கு எந்த வகையில் இடையூறு செய்து விடக்கூடாது. உன் அண்ணன் மாதிரி, உன் தம்பி மாதிரி, உன் சகோதரன் மாதிரி என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய முக்கிய தன்மையே தன்னுடைய சக இறை நம்பிக்கையாளனுக்கு, தன்னுடைய சகோதரனுக்கு, கொள்கை சகோதரனுக்கு உதவி செய்யக்கூடியவனா இருக்கணும், அவனை வலுவூட்டக்கூடியவனா இருக்கணும், அவனுக்கு தொந்தரவு செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது, அவனுக்கு இடையூறு செய்யக்கூடியவனா இருக்கக்கூடாது என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய முக்கிய தன்மை